பிரைஸ் தி லார்ட். நீ நன்மை செய்தால் மேன்மையில்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி காயினை பார்த்து கர்த்தர் பேசின வார்த்தையை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் நன்மை செய்யாதிருந்தால் அது பாவம் என்கிறது உண்மைதான். அதே வேளையில் நாம் நன்மை செய்வோம் என்று சொன்னால் அந்த நன்மைக்கு ஏற்ற பலனை தேவன் ஏற்ற வேளையிலே நமக்கு தருவார் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது. எஸ்தரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு மொர்தெகாய் என்கிறவன் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பின மனிதனுடைய சூழ்ச்சியை அறிவித்து ராஜாவை தப்புவித்தான். அது பல ஆண்டுகள் கடந்து போன பின்பு ஒரு நாள் ராஜா நித்திரை வராமல் இருந்தபோது கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறபடி நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அதை வாசித்தான். வாசிக்கும் போது இந்த காரியம் அவனுக்கு புலப்பட்டது. உடனே அவன் அதிகாரிகளை அழைத்து, இவ்வளோ பெரிதான மேன்மை செய்திருக்கிற அந்த மனிதனுக்கு நீங்கள் செய்த கனம் என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். செலுத்த வேண்டிய கனம் என்னது என்று கேட்ட பொழுது ராஜா உடுத்திக்கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சில தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட்டு அது அவனுக்கு அணிவிக்கப்பட்டு ராஜாவின் குதிரையிலே அவனை ஏற்றி தேசமெங்கும் சுற்றி வந்து அவனை கனப்படுத்த வேண்டும் என்றார்கள். உடனே மேலான அதிகாரி ஒருவனை அழைத்து அந்தப்படியே அவன் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஏற்ற வழியில் அதன் பலனை நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறபடியினாலே நாம் செய்கிற நன்மைகளை குறித்து சோர்ந்து போகாமல் நாம் அதில் நிலைத்திருப்போம். தேவன் உங்களிலே அவர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். ஆமேன்.